வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்செப்ட் விஜிடி எக்ஸாமில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 2 ஷிஃப்ட்டில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். புது டாபிக் எதுவுமே கேட்கல, ஆனால் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒவ்வொரு விதமாக கேட்குறாங்க. ஓகே, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கிளாக்ல இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஆனால் செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்து கேலண்டர் கிளாக்ல இருந்து ஒரு கொஷின் கூட கேட்கல. ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனலாகி கோடிங் டிகோடிங் இந்த 2 டாப்பிக்ல இருந்து மட்டுமே 10 கொஷின் கிட்டத்தட்ட கேட்டிருக்காங்க. அதுலேயும் நம்பர் அனலாகில இருந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் 4 டிஜிட் இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த நான் கொடுத்துருந்த அந்த டஃப் கொஷின் சீரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். அதில் கொடுத்துருந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 2 ஷிஃப்ட்லேயுமே வந்து பேசேஜ் ரீடிங் கேட்கல, க்ளோஸ் டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூஆர்எஸ் வந்து பெரிய பெரிய சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஜம்பிள்டு சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சென்டென்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து 2 ஷிஃப்ட்லேயுமே வந்து ஒரு கொஷின் 2 கொஷின் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கு. சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து 4 கொஷின் 5 கொஷின் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மேத்ஸ் வந்து எப்பவும் போல தான், புதுசாக எதுவுமே கேட்கல. ஜிகே கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு. பர்டிகுலராக 2வது ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் கூட கேட்கல. ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த ரிவ்யூ ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக மாற்ற வேண்டாம். நான் புது டாபிக் ஏதாச்சும் சொன்னேன் அப்படின்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸை படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எக்கனாமிக்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்கன்னா எக்கனாமிக்ஸ் மட்டும் நம்ம அதிகமாக படிப்போம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க, ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து கேட்கல. ஆனால் நான் புதுசாக சொன்னேன்ல, இன்இக்வாலிட்டி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் ரீடிங், இந்த மாதிரி கிளாக்கு கேலண்டர், இந்த மாதிரி டாப்பிக்லாம் நீங்கள் பார்த்துட்டு போங்க. அதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. ஒரு சில ஷிஃப்ட்டில் கேட்கலாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து எல்லா ஷிஃப்ட்லையுமே வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. நான் நம்முடைய கிராஷ் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள், உள்ளே இருக்குது. தெரியலன்னா நீங்கள் குரூப்பில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, நான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த அந்த ஃபீட்பேக்கை அப்படியே நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் வீடியோவில் வந்து ஒரு சம்மரி மாதிரி சொன்னாலுமே தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்களோட ஃபீட்பேக் நமக்கு ஷேர் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து நான் அப்படியே அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதில் நான் ஒவ்வொரு அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். டெய்லி வீடியோ போடணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொடுக்குற அப்டேட் வந்து கொடுத்தாலே போதுமானது. ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது, ஏதாச்சும் புதுசாக கேட்டிருக்காங்கன்னா மட்டும் நான் வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, டைம் கிடைச்சா வீடியோ போடுறேன். பட் டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி அவங்களுடைய ரிவ்யூ கொடுத்த நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து போகிறவங்களுமே இதே மாதிரி கண்டினியூஸாக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.